வாழ்க்கைக்கு பணம் தேவை, ஆனா அந்த பணமே வாழ்க்கையாடாதுல அண்ணாச்சி. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். தெரியும், வெள்ளச்சுதானே. அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தான் பணம்னு அடிச்சுக்கிட்டேன். இப்போ அவளை சந்தோஷமா வச்சுக்கிற அளவுக்கு பணத்தை சம்பாரிச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் பணம்னு அலைஞ்சனா அவகிட்ட நான் பாசமா இருக்கிற நேரத்தை கூட பணத்துக்காக நாசமாக்கிடணுன்ற பயம் வந்துருச்சு. இனிமே ரியல் எஸ்டேட் தொழிலை நான் பண்ணலான்னாச்சு. என்னுடைய கஸ்டமருங்க வந்தா உங்ககிட்டயே அனுப்பி வச்சிடறேன். பழைய மாதிரி நீங்களே ரியல் எஸ்டேட் பண்ணுங்க, 4 காசு பாருங்க. எனக்கு கணேசா, உண்மையிலேயே அது நம்புற மாதிரி விஷயமாடா? உன் மேல சத்தியமா அண்ணாச்சி. ஏய், பின்னாடி ஆப்பு கீப்பு வச்சிட மாட்டேங்க. நம்ப அண்ணாச்சி, நம்பிக்கை தானே வாழ்க்கை. 4 காசு வருதுன்னு இன்னும் 4 பொண்டாட்டியை வச்சுக்க போற. நான் என்னடா பண்றது கணேசா? கேக்குதே. உன்னை திருத்தவே முடியாது. நான் ஒருத்தர் திருந்துட்டேன், இந்த உலகம் திருந்த போகுதா? ஏண்டி மானங்கட்ட சிரிக்கி, என் தம்பி வெளிநாட்டுல போய் வேகாத வெயில கஷ்டப்பட்டு உனக்கு தண்ட சோறு போட்டா நல்லா தின்னுவிட்டுக்கு ஊரை சுத்திட்டு திரியற. அக்கா, இவங்க பதுங்கி வரத நான் பல நாள் பாத்திருக்கேன். இன்னைக்குதான் கையும் களவுமா 2 பேரையும் பிடிச்சிருக்கேன். ஓ புருஷனுக்கு தெரிஞ்சா உன கண்ணு நடுமா வெட்டி காவ கொடுத்துருவாடி. ஏண்டா இனி இவ வீட்டு பக்கம் பார்த்தா உனக்கு வந்து சங்கு தாண்டா. நடி மானங்கட்ட சிரிக்கி. லே மகனே, நீ வேடிக்கையால பாக்குற? பெத்த தகப்பன ஊரே புரட்டி போட்டு அடிக்குது. இவரு நான் மனசார சொல்றேன், நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமா போயிருவ. நான் நாசமா போறது இருக்கட்டும், அவ புருஷன் அவளை நம்பி தானே பாரின்ல போய் கஷ்டப்படுறான். பாரின்ல கஷ்டப்பட்டு அவன் பணத்தை கொடுப்பான், அது நான் கொடுத்தா தப்பா? இருந்தவே மாட்டேன், செத்து தொலை. லே பெத்த பண்ண நடு ரோட்ல விட்டு போறியல, இந்த பா உன்னை சும்மா விடாதுல. இல்ல கணேசா, வீடு வேலையை முடிச்சு வெள்ளை அடிச்சு பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கியே முட்டா பையில. மூதேவி குடி வந்துட போறாடா. முதல்ல கிரக பிரவேசம் பண்ணு. பொண்டாட்டிக்காரி வந்து அவ கையால கிரக பிரவேசம் பண்ணலான்ற ஒரு யோசனையில இருக்கேன். பொண்ணு பாத்திர வேண்டியதானே? பார்த்தாச்சுங்க. தம்பிக்கு பொண்டாட்டியா வரப்போறோம், கொடுத்து வச்சவா. பொய்யில தம்பி, நிஜமாதான். புள்ள பாலத்துக்கு வந்துரு. ஊருக்கார பயிலுக்கெல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சாங்களே, அவங்க மட்டும் என்ன யோக்கியமா? அவன் தண்டவாளத்தை நோண்டி பார்க்கணும், அப்ப தெரியும் வண்டவாளம். ஏய், இதுக்கெல்லாம் நீ ஏம்ல கவலைப்பட்டு இருக்க? ஏவ்ல, என்னையா உனக்கு பிடிச்சிருக்கு, உன்னையா எனக்கு பிடிச்சிருக்கு. இவங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஊருக்குள்ள இருந்தா தானே கண்டுபிடிப்பாங்க. டவுனுக்குள்ள வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போய் சந்தோஷமா இருப்பான். என்ன நான் சொல்றது சரிதானே? இவனை திருத்தவே முடியாது. மருதண்ண, நான் ஊர்ல இருந்து செவ்வாழம் அவன் கணேசன் பேசுறேனே. நல்லா இருக்கியா? நீங்கெல்லாம் எதுக்குண்ணே கல்யாணம் பண்றீங்க? 1 மாசம் லீவ்ல வர்றீங்க, அவசர அவசரமா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறீங்க. 1 மாசம் ஆசையை காமிச்சிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறீங்க. அந்த பொண்ணுங்களும் உணர்ச்சி அடக்க முடியாம தப்பு பண்ணுதுங்க. பிறந்த நாட்டிலேயே வேலை செஞ்சு பொண்டாட்டிய சுகமா வச்சுக்க தெரியாது நீங்களாம். பிறந்ததே வேஸ்ட்டுண்ணே. சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. உடனே வந்து அவளை எங்கேயாவது கூப்பிட்டு போய் இலை வெட வச்சுட்டுமானே. இந்த வெக்கங்கட்ட சிரிக்கால என் தம்பி மனசு உடைஞ்சு போயிருக்கான். வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் இலை வெடுறா. ஊமா கோட்டை மாதிரி இருந்துட்டு என்ன காரியம் பண்ணிருக்கா பாருங்க.
சிரிக்கியால குடும்ப மானமே போச்சு. மாமாவா கணேசன் தான் என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கான். அதனால என்ன வாழ வைக்க கூட்டிட்டு போறானா இல்ல சாகடிக்க கூட்டிட்டு போறானான்னு எனக்கே தெரியலையா. நான் உன்னை விட்டு பிரிய முடியாம பிரிஞ்சு போறேன்யா. டேய் மௌனே கணேசா, அப்பனுக்கு துரோகம் பண்ணவே உருப்பிட்டதுலடா. என் காதலை பிரிச்சுட்டல, உன் காதல் எப்படி ஒண்ணு சேருதுன்னு பாக்குறல. காதலிக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சிருக்கியா? இந்த தாஜ்மஹால்ல எப்படி வாழ்றேன்னு பாத்துறல உன்னைய. இந்த இடத்த இடிச்சு தரமட்டமாக்கல, நான் செவ்வாழ இல்ல. வயிறு அறிஞ்சு சொல்றல, இந்த இடத்துல நீ வாழ மாட்டல. அந்த சேர்ல உட்காந்துட்டு என்ன ஆட்டம் போட்ட. குத்திக்கிட்டு நில்ற மனுஷன்னா ஏத்து இறக்க வர தெரிஞ்சு. நம்ம ஊரு கூட பள்ளமும் மேடு மாத்தே இருக்கு. மான கட்டவனே. தம்பி சொல்லுங்க. வியாபாரம் சரியில்லை, வெள்ளிக்கிழமை கட்டிடுறேன். சரி சரி பரவாயில்ல. மாப்பிள்ள வியாபாரம் சரியில்லை, நானும் வெள்ளிக்கிழமை கட்டுறேன். இந்த கதையெல்லாம் வேணாம், ஒழுங்கா பணத்தை கட்டிட்டுப்பா. ஏய், அவனுக்கு ஒரு நாயம் எனக்கு ஒரு நாயமாடா. அவன் வெளியூருக்காரே, அவனை விட்டுற. நான் உன் தாய் மாமே, எனக்கு கண்டிஷன் போடுற. இதுக்குதே என் பொண்டாட்டிக்கிட்ட வெறும் பொம்பளை பிள்ளையா பத்து போட்டு, அந்த சிரிக்கி வெறும் பயவலையெல்லாம் பத்து போட்டா. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நீ ஒத்துழைச்சிருப்பீல. சரி என்னடா பூரி, உன் பொண்ணு வந்து குளிய பேசிக்கிட்டு இருக்கிறது, உன் பொண்ணு பக்கத்துல மணிக்கணக்கில் உட்காந்துக்கிட்டு பல்ல அழிக்கிறது எனக்கு என்ன தெரியாது நினைக்கிறியா? உனக்கு நான் மட்டும் அள்ளி அள்ளி குடுக்குறேன், நாங்க ஒரு நாள் கட்டலைனா நான் சாகுறாப்புல கேள்வி கேட்கிறேன். இதுக்கு என்னடா அர்த்தம்? உண்மைதான். என்ன இப்போ அந்த பொண்ணை நான் விரும்புறேன், அந்த பொண்ணுக்காக தான் நான் காசு கொடுத்தேன். போ போய் ஊரு பூரா சொல்லு. எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவளுக்கு கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், வாங்குவேன், வாங்க மாட்டேன். நீ மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் இந்த சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சதே அவளுக்காக தான், தெரியுமா? அப்படியா மாப்பிள்ள? இது வாய் இல்ல, காவாய். நார் அடிக்கிறேன். விரும்புறேன், அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. மனசுல தோணுனதை சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. நகைய பத்திரமா பாப்பாட்ட கொடுத்துருங்க. இந்த சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சதே அவளுக்காக தான், தெரியுமா? வைக்காம விட்டோமே. வெள்ளச்சி, நம்ம விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டாரா? இல்லையே. உன் அப்பா சீட்டு கம்பெனிக்கு வந்திருந்தாரு புள்ள. என் மாமா அவரை அசிங்கப்படுத்திட்டான். வேற வழி இல்லாம சொல்லிட்டேன். புள்ள புள்ள வெள்ளச்சி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா புள்ள? ஏன் புள்ள எதுவும் பேச மாட்டேற? அப்ப கூட நான் தான் உன்னை விரும்புறேன்னு சொன்னேன், நீ என்ன விரும்புறத சொல்லவே இல்லை. புள்ள புள்ள வெள்ளச்சி, ஏன் புள்ள எதுவும் பேச மாட்டேற? புள்ள என்ன கொண்டுட்டேடி, உயிரோட சமாதி ஆக்கிட்டேடி. உன் ஆத்தா புத்தி உனக்கு வந்துருச்சுடி. சாவடி சாவடி, செத்து போயிடி. நீ உயிரோடவே இருக்கக்கூடாது. சாவடி சாவடி. எவ்வளவு நெஞ்சாயத்து இருக்கணும் உனக்கு. விட மாட்டேன். சாவடி.